சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஏன் கிருஷ தத்து எடுக்க வேணான்னு சொல்ற அப்படின்னு மீனாவ கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, இதுக்கப்புறம் உண்மைய மறைக்கிறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு மீனா வாய தொறக்க, ஐயோ! நம்மள பத்தின ரகசியத்த சொல்ல போறாளோ அப்படின்னு ரோகிணி பயந்து போயி, இல்ல இல்ல அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ல பார்க்குறாங்க. ஆனா மீனா இருந்துகிட்டு காரணம் சொல்றதே வேற. அதாவது கிருஷ இப்ப தத்து எடுத்துட்டா, அதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பொறந்ததுன்னா, நான் கிருஷ நல்லா பார்த்துக்குவேனான்னு என் மேலேயே எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால தான் நான் தத்தெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு மீனா தான் மேலேயே தனக்கு டவுட் இருக்கிறதா சொல்லிடுறாங்க. இத கேட்ட அண்ணாமலை, ஆமா மீனா சொல்றதும் நியாயம் தானே. ஒரு அம்மாவா யோசிச்சு பாரு. தன்னோட புள்ள மேல தான் பாசம் அதிகமா வரும். தத்தெடுத்த பிள்ளைங்க மேல பாசம் இல்லாம போகும். அத நினைச்சு தான் மீனா பயப்படுறா. அவ சொல்றது நியாயம் தான். அது மட்டும் இல்ல, கிறிஸுக்கு பாட்டி வேற இருக்கிறாங்க. பெரியப்பா, பெரியம்மாலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ரைட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம அண்ணாமலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனா இப்படி பேசுறத கேட்டு விஜயாவே எழுந்திருச்சு மீனாவ பாராட்டுறா. இப்பதான் என் மருமக மாதிரி மீனா பேசுறா. இந்த வீட்டு சொத்துல இவங்களுக்கெல்லாம் பங்கே கிடையாது. இந்த வீட்டு வாரிசு தவிர வேற யாருக்குமே பங்கு கிடையாது. அதனால தான் மீனா கரெக்ட்டா பேசியிருக்கா அப்படின்னு மீனாவ நம்ம விஜயா முதல் முறையா பாராட்டுறத பார்த்துட்டு இந்த பக்கம் ஸ்ருதி கைய தட்டுறாங்க. "எதுக்கு இப்ப நீ கை தட்டுற?" அப்படின்னு மனோஜ் கேட்க, "இல்ல உங்க அம்மா இப்பதான் முறையா மீனாவ வாழ்த்தி புகழ்ந்து பேசுறாங்க. அதனால தான் கை தட்டினேன்" அப்படின்னு சொன்ன உடனே, "சீச்சி இவ்வளோ போய் நம்மள வாழ்த்திட்டோமே" அப்படின்னு விஜயா டக்குன்னு கைய எடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம முத்துவும் மீனாவ புரிஞ்சுக்கிறாப்ல. அதுக்கப்புறம் அருண் இந்நேரம் வீட்ல போய் என்ன வத்தி வச்சிருக்கான்னு தெரியலையே! அவன் கண்டிப்பா மாத்தி தான் ஏதாச்சும் சீதா கிட்ட பேசியிருப்பான் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, கரெக்ட்டா அங்க அருண் வந்து பார்த்தீங்கன்னா, சீதா கிட்ட "முத்து என்னைய இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்" அப்படின்னு இல்லாதையும், பொல்லாதையும் சொல்லி, நான் வேற ஒருத்தன பார்த்து அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா முத்து அத கேட்டுட்டு தன்ன தான் கிண்டல் பண்றதா நெனச்சு என்னைய அடிச்சுப்புட்டான். நான் பொறுமையா வந்துட்டேன் பாரு, அப்படின்னு தன்ன தானே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல அருணு. சீதா அதே கோவத்தோட அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்க முத்துவும், மீனாவும் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கிட்ட எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற சீதா முத்துவையும், நம்ம மீனாவையும் திட்டுன்னு திட்டிட்டு, "இதுக்கப்புறம் நீங்க யாரோ, நாங்க யாரோ" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.